விழுப்புரம் மாவட்டம் வேம்பி பகுதியில் தர்பூசணிகள் அறுவடை செய்யப்படாமல் வயலிலேயே அழுகி வருகின்றன. இது குறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத், வணக்கம். தர்பூசணிகள் அறுவடை செய்யாமல் வயலிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எதற்காக அவை அறுவடை செய்யப்படவில்லை? விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன? முழுமையாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் மகன். விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர், சில்ராம்பட்டு, காளை, தங்கந்தூர், வேம்பி, நரசிங்கனூர், மரக்காணம், முருக்கேரி ஆகிய பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் தர்பூசணிகள் பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் ஆண்டுதோறும் விழுப்புரம் மாவட்டத்தில் பயிரிடப்படும் தர்பூசணிகளுக்கு சந்தைகளில் மதிப்பு அதிகம். தர்பூசணியை வாங்குவதற்கு வியாபாரிகள் ஆர்வம் காட்டு வருவார்கள். தர்பூசணி சுவைக்காக ரசாயன நிறமேற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரினை தொடர்ந்து தர்பூசணி வியாபாரிகள் கொள்முதல் செய்ய ஆர்வம் காட்டாததால் தர்பூசணி விலை நிலத்திலேயே வீணாகி அழுகு நிலை உள்ளது. இதனால் தர்பூசணி விவசாயிகள் ஏக்கருக்கு 50,000 செலவு செய்தது கூட கிடைக்காமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இந்த ஆண்டு தர்பூசணி விவசாயம் செய்தவர்கள் 2 பறிக்கு கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வரவில்லை என்றும் கிலோ 2 ரூபாய்க்கு வாங்க ஆட்கள் இல்லை என்றும் தெரிவித்தனர். தர்பூசணி விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த தர்பூசணிகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உணவு பாதுகாப்பு துறைகள் ஆய்வு செய்த போது அப்படி விற்பனை செய்யப்படுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் மக்கள் அச்சமின்றி தர்பூசணிகளை வாங்கி உட்கொள்ளலாம் எனவும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பெஞ்சல் புயலின் போது பாதிக்கப்பட்டதில் இருந்து மீண்டு வருவதற்குள் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பப்பட்டதால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தர்பூசணி விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்.